إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆன் பிரஸ்தாபிக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு சோதனைக்காக வேண்டி நான் உங்களை படைத்திருக்கின்றேன். நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? நன்றி உள்ளவர்களாக வாழுகிறீர்களா? நன்றி கெட்டவர்களாக வாழுகிறீர்களா? நீங்கள் சுவர்க்கத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களா அல்லது நரகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களா என்றெல்லாம் எங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறான். அதற்கான ஒரு வாழ்க்கை தான் இது என்பதை குர்ஆன் அழகாக பொருட்டு காட்டியிருக்கிறது. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அமல் செய்யுங்க. எல்லாரும் நல்லமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நல்லமல் செய்யக்கூடியவர்களிலும் அழகாக நல்லமல்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை உலகத்தில் படைத்திருக்கிறேன். خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا لقد خلقنا الإنسان في أحسن تقويم. மனிதர்களை நாங்கள் மிகவும் அழகான தோட்டத்தில் வடிவமைத்திருக்கின்றோம். மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? لقد خلقنا الإنسان, அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களை நாங்கள் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் மனிதர்கள் அதே கோலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. கண் இந்த இடத்தில் இல்லாமல் வேறெங்காவது இருந்தால் நல்லம் என்று சொல்ல முடியாது. மூக்கு இப்படி இல்லாமல் வேறிடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொன்றையும் எந்தெந்த இடத்தில் அல்லாஹ் வைக்க வேண்டுமோ خلق فسوى, அழகாக படைத்தான். படைத்தவைகளை எல்லாம் மிக கீர்த்தியாக படைத்திருக்கிறான். மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக படைத்தான் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ثم رددناه اسفل سافلين. அவனுடைய படைகோலம் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம், அவனுடைய ஆத்மா,
அவனுடைய அந்தரங்கம், அவனுடைய ரகசிய வாழ்க்கை அது மோசமாக இருப்பதின் காரணமாக நாங்கள் அவர்களை மோசமானவர்களாக தள்ளிவிட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு விடயத்தின் ஆயத்தை வைத்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய வெளித்தோட்டம் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும், எங்களுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து மக்கள் எங்களை எவ்வளவு தான் மதித்தாலும், எங்களுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து மக்கள் எங்களுக்கு எவ்வளவுதான் மரியாதை செலுத்தினாலும், எங்களுக்கு தெரியும் அந்த மரியாதையை பெற்றுக் கொள்வதற்கு நான் தகுதியானவனா இல்லையா என்பதா. அவனுக்கு தெரியும் நான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவனா இல்லையா என்பதா. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த கண்ணியம் என்ன தெரியுமா? பிறர் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அல்ல, அவனினூடாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம். அவனுக்கு நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்ல ஒரு அடியானாக இருக்கின்றேனே, நான் வாழ்க்கையில பொய் பேச இல்லை என்று யாரும் எனக்கு சொல்ல இல்லை, நானே எனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த கண்ணால எந்த பாவத்தையும் நான் செய்ய இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று என்னை பார்த்து மற்றவர்கள் சொல்லவில்லை, நானே எனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். தன்னை நினைத்து யாருக்கு சந்தோஷமோ, தன்னை நினைத்து யாருக்கு மகிழ்ச்சியோ, தன்னை நினைத்து யாருக்கு ஒரு திருப்தியோ, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். உங்களிடத்தில் கேட்டு பாருங்கள், நாங்கள் யார் என்று சொல்லி பிறரை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் தன்னை பற்றி சிந்திப்போமே. நான் யாரு? நான் செய்த நலவுகள் என்ன? நான் செய்த நலவுகள் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களை பற்றி நாங்கள் கேட்க வேண்டும். நான் நல்லவனா? என்னை பார்த்து மக்கள் சொல்லுகிறார்கள் நல்லவன் என்று சொல்லி, நான் நல்லவனா? எனக்குத்தான் என்னை பற்றி தெரியும், உங்களுக்குத்தான் உங்களை பற்றி தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக என்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை தூண்டி விடுகிறான். நீ சிந்தித்து பாரு, நீ நல்லவனா? நீ எப்படி இருக்கிறாய்? குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் எனக்கு ஒரு ஆயத்தாக எடுத்து பாருங்க. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் மனிதனை மிகவும் அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், பிறந்த நாள் தொட்டு கண் பார்க்குது, பிறந்த நாள் தொட்டு காது கேட்குது, பிறந்த நாள் தொட்டு வாய் பேசுது, பிறந்த நாள் தொட்டு நடந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், கை அசைது, உணவு சாப்பிட முடியும், உணவருந்த முடியும், மாஷா அல்லாஹ், எழுத முடியும். இந்த கையை வைத்து எத்தனையோ கர்மங்களை செய்கின்றேன். இந்த கை எனக்கு ஒரு கண்ணியமான பாக்கியமான கை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறானே. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு அடுத்த அடியில சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அஸ்ஃபல சாஃபிலீன், தாழ்ந்தவர்களில் மிகவும் கீழ்த்தரமானவர்களில் ஒருவனாக நாங்கள் அவனை மாற்றிவிட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஆகப்பெரிய தாவத் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய சீர்திருத்தம் தெரியுமா? ஆகப்பெரிய பக்குவம் என்ன தெரியுமா? தன்னை பற்றி தான் சிந்திப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய 13 வருஷ கால வாழ்க்கையினுடைய ரகசியம் அதுதான். தன்னை பற்றியும் தன்னை சூழ இருக்கக்கூடியவர்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அதற்குத்தான் வழிகாட்டினார்கள். தன்னை தான் திருத்திக் கொள்வது. சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களை நினைத்து நாங்கள் கண்ணீர் வடிக்கவில்லை என்றிருந்தால், எங்களை நினைத்து நாங்கள் அழவில்லை என்றிருந்தால், எங்களை நினைத்து நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றிருந்தால், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றிருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன் இல்லல்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரஸாக் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தான் அனைத்தும்.
என்னை வாழ வைத்திருப்பவன் அவன். என்னுடைய ஹயாத் அவனுடைய கையில், என்னுடைய மௌத் அவனுடைய கையில். என்னை உயர்த்துபவன் தாழ்த்துபவன் அவன். அவனை கொண்டுதான் அனைத்தும். சுப்ஹானல்லாஹ். இல்லல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கள் பார்ப்போம், அல்லாஹ்வை நம்புங்கள் பார்ப்போம். உலகத்துடைய பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனையாக தென்பட மாட்டாது. உலகத்தினுடைய நஷ்டங்கள் எதுவுமே நஷ்டமாக தென்பட மாட்டாது. என் அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றேன். அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு பொறுப்பு, என்னுடைய பொறுப்புல நீ இருக்கிறாய், நீ எதையுமே அழைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொன்னதை மட்டும் நீ செய், நீ செய்து முடித்தவனே அதற்கு பிறகுள்ளதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, வாழ்க்கையில ஈமான் ஈமான் என்று பேசுகின்றோம். அந்த ஈமானுடைய வெளிப்பாடு என்ன? ஈமானுடைய வெளிப்பாடு தெரியுமா? பொய் பேச மாட்டோம். ஏன் பொய் பேசுகின்றோம்? ஒரு கவலை உணவுக்காக வேண்டி பொய்யும் சொல்லுகின்றோம். ரிஸ்க்கு தாரவன் அல்லாஹ்னு சொல்லுகின்றோம். இது ரெண்டும் பொருந்துமா? இது சாப்பாட்டுக்காக வேண்டி பொய்யும் சொல்லுகின்றோம். சாப்பாடு தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். இது சாத்தியப்படுமா? ரிஸ்க்கு தாரவன் அல்லாஹ். நான் பொய் பேச மாட்டேன். என்னுடைய தொழில நான் பொய் பேச வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. ஆனா உழைப்பு செய்வேன், முயற்சி செய்வேன், முறையாக செய்வேன், செய்வதை அழகாக செய்வேன். சுப்ஹானல்லாஹ். முயற்சி செய்ய வேண்டும், செய்வதை அழகாக செய்ய வேண்டும். அவைகளை செய்வது என்னுடைய பொறுப்பு. ஆனால் பொய் பேச மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கலப்படம் செய்ய மாட்டேன், மாறுபாடு செய்ய மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு என்று சொன்னால், வாயினால் ஒன்றை சொல்லுகின்றோம், செயல் அதற்கு முரணாக இருக்கிறது. அந்த ஈமானை விட்டு அல்லாஹ் என்னுடைய பாதுகாப்பானாக. நம்பிக்கையும் இருக்கிறது, சொல்லும் இருக்கிறது, செயலும் இருக்கிறது. உள்ளத்தால் நம்புகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரஸாக். உலகத்துடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது வளைகுடாவில் அல்ல, என்னுடைய வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், பீதி அச்சமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எந்த நிலைப்பாடு, எந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் நான் தான் உங்களுக்கு ரஸாக். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ், ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அந்த காபா ஆலயத்தினுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். அல்லாஹ்வை ஏன் வணங்கி வழிபட வேண்டும்? அல்லாஹ்வை ஏன் வணங்கி வழிபட வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. நீங்கள் ஏன் என்னை வணங்கி வழிபட வேண்டும்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', நான் உங்களை ஒரு நாளும் பசியில போட்டது கிடையாது. உங்களுக்கு நான் பசிய தர இல்லை. பசிண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பசிண்டா அது உலகத்தில் ஆப்பிரிக்காவில் எங்கேயாவது வாழக்கூடிய ஒரு சமூகத்திட்ட போய்தான் கேட்க வேண்டும். பசிண்டா என்னென்று சொல்லி, இந்த இலங்கை திருநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு பசி என்றால் என்னென்று தெரியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமைகள் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்த இல்லை. அத்அமஹும் மின் ஜூ', பசி இல்லாமல் வாழ வைத்திருக்கிறான். வஆமனஹும் மின் ஹௌஃப், 30 வருடம் இந்த நாட்டில் யுத்தம் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், பீதி இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட பீதி இருக்க இல்லை. நாங்க பீதியை காண இல்லை, நாங்க பயத்தை காண இல்லை, நாங்க அச்சத்தை காண இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், பீதி இல்லாமல் உன்னை வாழ வைத்திருக்கின்றேன், உனக்கு சாப்பாடு வந்திருக்கின்றேன், உன்ன உணவு வந்திருக்கின்றேன், உன்னை பசியில போட இல்லை. நீ என்ன வணங்கி வழிபட மாட்டியா? வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் தானே பண்றீங்க? வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் முறைப்பாடு தானே செய்வீங்க? முறைப்பாடு செய்யவான அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அத்அமஹும் மின் ஜூ' வஆமனஹும் மின் ஹௌஃப். மறுவ சொல்லுகிறான், வலனப்லுவன்னகும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, இது வாழ வந்த வாழ்க்கை அல்ல, இது ஒரு சோதனைக்காக வேண்டி வந்த வாழ்க்கை. உலகத்துக்கு நாங்கள் உங்களை அனுப்பி இருக்கின்றோம் சோதனைக்காக வேண்டி. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பவர், ஆட்சியை கொடுத்திருந்தான், பெரிய ஆட்சி.
எந்த அளவுக்கு பெரிய ஆட்சி என்று சொன்னால், உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போல ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார்கள். அப்படித்தான் துஆவும் கேட்டார்கள். ரப்பி ஆத்தின எனக்கு தாயா அம்மா மில்லதும் கொற்புறத்திலிருந்து ஒரு ஆட்சியை தந்தருவாயாக. அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், உலகத்தில் அனைத்தையும் நிர்வாகம் செய்தார்கள். பறவைகள் மட்டுமல்ல மலைகள் கூட, மலைகளையும் காற்று மலை இவைகள் அனைத்தையுமே நிர்வாகம் செய்தார்கள். யாரு? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, எத்தனை ஆயிரம் மைல் கப்பால் இருந்த அந்த ஒரு அரண்மனை கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டு விட்டது. கண்ணை பொத்தி துறக்கிறாங்க, கண்ணை பொத்தும் பொழுது இருக்க இல்ல, கண்ணை திறக்கிறாங்க இருக்குது. எவ்வளவு பெரிய பவர்! கண்ணை பொத்தும் பொழுது இருக்க இல்ல, கண்ணை துறக்கும் பொழுது இருக்கிறது. கண்ணை பொத்தி துறக்க எவ்வளவு நேரம் தேவைப்படும்? தரஃபத்தாய். குர்ஆன் நான் சொல்ல இல்ல, குர்ஆன் சொல்லுது. சுலைமானுடைய பவர், அல்லாஹ்வுடைய பவர். குன் என்றால் ஃபயகூன், ஆகிவிடும் என்று சொல்லுவதை அல்லாஹ் சொல்லி செய்து காட்டுகிறார். இப்படித்தான் நடக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். பல்கீசுடைய அரண்மனை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. எவ்வளவு நேரத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், கண்ணை பத்தி திறக்கிறதுக்கு இடையில இந்த இடத்துல வந்து நிற்கிறது. ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த அரண்மனை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த காட்சியை கண்டதுமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் படிக்க பார்ப்போம் குர்ஆன்ல. லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இதுவும் ஒரு சோதனை தான், இதுவும் ஒரு பரீட்சை தான். அல்லாஹ் என்னை இங்கேயும் சோதிக்கிறான். எதற்கு சோதிக்கிறான்? அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா? நான் என்ன சொல்லுகிறேன் இந்த ஆட்சியை விட்டுக் கொண்டு? இந்த பவர் எனக்கு இருக்கிறது, இந்த பவருக்கு நான் என்ன சொல்லுகிறேன்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டமும் செல்வம் ஒரு சோதனை. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. அந்த மனிதன் பாவம், செல்வம் கொஞ்சம் கிடைத்து விட்டது, வசதி வாய்ப்பு வந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் செழிப்பாக வாழுகிறாரே, அவர் அந்த பாவி, அந்த மனிதன், அந்த மிஸ்கீன் என்ன தெரியுமா சொல்றாரு? அக்ரமனி ரப்பி, என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை சங்கைப்படுத்தி விட்டான், எனக்கு இவ்வளவெல்லாம் தந்திருக்கிறான், வீட்டுக்கு மேல வீடு, கடைக்கு மேல கடை என்று சொல்லி அவர் நினைச்சு கொள்றாரு, என் ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அக்ரமனி ரப்பி. ஃபஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு, அதே மனிதனை கொஞ்சம் அல்லாஹ் சோதித்தான், கொடுத்துட்டு எடுத்துட்டான். பிறக்கும் பொழுது பணக்காரனாக பிறந்தான், வாழும் பொழுது ஏழையாக வாழுகிறார். இருந்துச்சு இல்லாமல் போய்விட்டது, இருந்துச்சு கை மாறிவிட்டது, இருந்துச்சு இப்ப இல்ல, கடனாளியாக மாறிவிட்டாரு, வல்லவத்தாகிவிட்டாரு. அவனை கொஞ்சம் அல்லாஹ் சோதித்தான். அவனுக்கு ரிஸ்குடைய வழிகளை கொஞ்சம் அடைத்து விட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முந்தி 2 இன்ச்சி அல்லது 4 இன்ச்சி பைப்ல தண்ணி வந்துச்சு, இப்ப அந்த தண்ணி கொஞ்சமா வருது. முந்தி தொட்டதெல்லாம் வியாபாரம், தொட்டதெல்லாம் வருமானம், எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் மாஷா அல்லாஹ். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு எல்லாருக்கும். ஒரு காலம் அப்படித்தான். எந்த வியாபாரத்தை செஞ்சாலும், காடி வியாபாரமா, வாகன வியாபாரமா, மாணிக்க வியாபாரமா, என்ன வியாபாரம் என்று இருக்கிறதோ, எந்த வியாபாரத்தில் கை வச்சாலும் அந்த வியாபாரம் நல்லா இருக்கும். அவர் சொல்றார், அக்ரமனி ரப்பி, என்னுடைய ரப்பி என்னை கண்ணியப்படுத்தி விட்டார். சில கட்டங்கள்ல எதுல கை வச்சாலும் நஷ்டம், எதுவுமே கை கொடுக்கவில்லை. யாருடைய கோபப்பருவம் மட்டுச்சோ தெரியாது, என்ன நடந்துச்சோ தெரியாது என்று சொல்லி நாங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றோம். அம்மா சொல்றாங்க, அப்படி கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு இல்ல. ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொஞ்சம் டைப்பை மூடிட்டோம், டைப்பை கொஞ்சம் டைப் பண்ணிட்டோம், டைப்பை கொஞ்சம் இறுக்கி அடைச்சிட்டோம். ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூல் ரப்பி அஹானன். என்னப்பா, என் ரப்பு என்ன கேவலப்படுத்திட்டாரே, என் ரப்பு என்ன கேவலப்படுத்தி விட்டானே,
என்ன கஷ்டப்படுத்தி விட்டானே என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், கல்லா, அப்படி ஒன்றுமே கிடையாது. உனக்கு செல்வத்தை தந்ததும் அவனை ஏழையாக வைத்ததும் உனக்கு பவரை தந்ததும் அவருக்கு பவரை கொடுக்காததும் இது அனைத்துமே எதுக்கு தெரியுமா? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். வாழ்க்கை என்பது சோதனை, ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதனாலும் ஒரே நிலையில இருக்க மாட்டோம். ஆனாலும் எல்லா நிலையிலையும் அல்லாஹுக்கு விருப்பமான நல்லடியார்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் நல்லடியார்கள். வறுமையிலும் நல்லவன், வசதியிலும் நல்லவன். என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேன். என்னை சூழ இருக்கிற சூழல் மாற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுப்ல ஒரு வரலாறு சொல்லுகிறான். சூரா யூசுஃபே வரலாறு தான். சூரா யூசுப் அல்லாஹ் ஆரம்பித்து கனவை கொண்டு ஆரம்பிக்கிறான். ஒரு ஒரு குழந்தையினுடைய கனவு, ஒரு குழந்தையினுடைய கனவு. இந்த வாழ்க்கை என்பது கனவு. அன்பான வாலிபர்களே, இந்த வாழ்க்கையில கனவு காணுகிறோம். நேற்று அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் ரிசல்ட் அவுட் ஆகிருக்கு. வாழ்க்கையில் ஒரு கனவு காண முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு. குர்ஆன் கனவுகளை பற்றி பேசி இருக்கிறது. குர்ஆன்ல 6 வகையான கனவுகள் இருக்கிறது. 6 வகையான கனவுகள் இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான கனவு. وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف. سبحان الله. பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு கனவு இருக்கிறது. ஒரு வாப்பக்கு மகனுக்கு இடையில கண்ட கனவு. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்த ஃபன்ظுர் மாதா தரா. இன்னும் ஒரு கனவு இருக்கிறது. ஒரு மகன் கண்ட கனவை தந்த வாப்பாட்ட வைத்து சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்ப கண்ட கனவை மகன் சொல்றாரு. மகன் கண்ட கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட சொல்றாரு. யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல்கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரு. சிறைக்குள்ள வந்த சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த 2 நண்பர்கள், 2 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அணுகி சொல்றாங்க. வதஹல மஅஹு ஸிஜ்ன ஃபதயான் قال احدهما اني اراني اعصر خمرا وقال الاخر اني اراني احمل فوق راسي خبزا. இன்னும் ஒரு கனவு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை பற்றியும் குர்ஆன் பேசி இருக்கிறது. மக்கா முக்கர்ரமாவுடைய வெற்றி, மக்கா முக்கர்ரமாவை எப்படி அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்பது சம்பந்தமான ஒரு கனவு. இப்படியாக கனவுகளை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. வாழ்க்கையில கனவு காணுங்கள். நான் யாராக இருக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட இமாமாக இருக்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும்? இந்த ஊருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாடசாலைகள் இருக்கிறது, அதிபர்களை காணும். பள்ளிவாசல்கள் இருக்கிறது, போதுமான இமாம்களை காணும். பள்ளிவாசல்கள் இருக்கிறது, போதுமான தலைமைத்துவம் கிடையாது. வர்த்தகங்கள் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, வியாபாரிகளை காணும். அத்தாஜிர் அல் அமீன் அஸ்ஸதூக், உண்மை உரைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமான வியாபாரிகளை காணவில்லை. வியாபாரிகளை காணவில்லை. வியாபாரம் இருக்கிறது, வர்த்தகம் இருக்கிறது. உண்மை உரைக்கக்கூடிய, பொய் பேச மாட்டோம், உண்மைதான் பேசுவோம். நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டோம், நம்பிக்கையாகத்தான் இருப்போம். அப்படிப்பட்ட வியாபாரிகள் எந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில நல்ல கனவு காணுங்கள். இந்த ஹதீஸை வாழ்க்கையில் கனவாக காணுங்கள். உண்மை உரைக்கக்கூடிய, பொய் பேசாத, நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு வியாபாரியாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாக வேண்டும். என்னுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு என்னுடைய தொழுகையை பற்றி பேசுவதை விடவும், என்னுடைய சதகாவை பற்றி பேசுவதை விடவும், என்னுடைய தான தர்மங்களை பற்றி பேசுவதை விடவும், நான் வியாபாரத்தில் எப்படி நடந்து கொண்டேன். ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது? 3 நண்பர்கள், சகோதரர்கள் ஒரு குகைக்குள்ள போய்விட்டார்கள். பெரியோர் பாறாங்கல் வந்து குகையினுடைய கதவை மூடிவிட்டது. அது குகை என்பது அவர்களுக்கு குகையாக இருந்தாலும் எங்களுக்கும் அப்படி நடக்கும். ஒரு இடத்துல போய் நாங்கள்
மோதிக்கொண்டு விட்டோம், வெளியே வந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடன் தொல்லை, வெளியே வந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில் இருக்கின்றோம், எப்படி வாழுவதா சாவுவதா என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு குடும்ப பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அந்த குகைக்குள்ள போய் தஞ்சம் கூற போய் அவர்களுக்கு பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து குகையினுடைய கதவை மூடிக்கொண்டது போல எங்களுடைய எத்தனையோ பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கதவு மூடப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு பாறாங்கல்லினூடாக இந்த பாறாங்கல்லை எப்படி தள்ளுவது? சில பேர் நினைப்பாங்க, இவருடைய கனவை நினைச்சா பதிலுள்ள மக்களுடைய சல்லி எல்லாம் சேர்த்து இந்த கடன் நிறைவேற்ற முடியாதுவாங்க. இவர் மாட்டிக்கொண்ட மாட்டை பார்த்தா இதுக்கு பிறகு எழுப்பி வர முடியாது என்று சொல்லி நாங்களே முடிவு செஞ்சு விடுவோம். அப்படி எத்தனையோ விவகாரங்களை நாங்கள் தலையடித்திருக்கின்றோம். அந்த 3 பேர் ஒரு குகைக்குள்ள வைத்தாங்க. பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து குகையுடைய கதவை மூடிவிட்டது, வெளியே போக முடியாது. இப்ப என்ன சொல்யூஷன்? யாருக்கு சொல்லுவது? சத்தம் வைக்க முடியுமா? சத்தம் வெளியே கேட்காது. சத்தம் வைக்க முடியுமா? வெளியில யாரும் நடமாட்டம் இல்லை, இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க 3 பேரும். இந்த 3 பேரும் செய்த முடிவு என்ன தெரியுமா? ஒருவனை மட்டும்தான் அழைக்க முடியும், ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுவது கேட்போம், ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பது தெரியும். அவன் தான் அல்லாஹ். நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பது அவனுக்குத்தான் தெரியும். எங்களுடைய நெருக்கடி அவனுக்குத்தான் தெரியும். எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை அவன் தான் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த 3 பேரும் ஒரு முடிவு செஞ்சாங்க. நாங்க 3 பேரும் துஆ கேட்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் கேளு, என்னை அலை, என்னை கூப்பிடு, நான் பதில் சொல்லுவேன். நான் கிட்ட இருக்கிறேன், நான் குகைக்குள்ள உன்னோட இருக்கிறேன். உன்ட கடன் நெருக்கடியா, கடன் நெருக்கடியோடு நானும் இருக்கின்றேன். உன்ட குடும்ப பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையோட நானும் இருக்கின்றேன். நாட்டு பிரச்சனையா, நாட்டு பிரச்சனையோட நானும் இருக்கின்றேன். உனக்கு கிட்ட இருக்கின்றேன், நீ கேளு. நீ கேட்கறதுக்கே தாமதிக்கிறாய். அந்த 3 பேரும் துஆ கேட்டார்கள். ஆச்சரியமான துஆக்கள். இன்றைக்கு இந்த 3 துஆவையும் வாழ்க்கையில நாங்களே கேட்போம். அல்லாஹ் கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அந்த துஆவுடைய போல் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மாற்றி தருவாங்க. ஒரு வியாபாரி துஆ கேட்டார். ஒரு வியாபாரி துஆ கேட்டார். என்ன கேட்டிருப்பாரு? இத்தனை உம்ரா செஞ்சேன், இத்தனை ஹஜ்ஜி செஞ்சேன், இத்தனை பள்ளி கட்டினேன், இத்தனை குமர் காரியத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், என்ற கணக்கு கேட்டு வார எல்லாருக்கும் யாரையுமே திருப்பி அனுப்பில்ல. இதெல்லாம் நல்ல கர்மம், எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் செய்யப்படணும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முந்தி செய்ய வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் செய்யறதுக்கு முந்தி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், பள்ளி கட்டணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், மதரசாக்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும், செய்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யா அல்லாஹ், இந்த கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காம போயிட்டாரு, கூலி வாங்காம போயிட்டாரு. எங்கட மார்க்கம் சொல்லுது, வேர்வை மந்திரத்துக்கு முந்தி, வேர்வை காயத்துக்கு முந்தி சம்பளத்தை கொடுத்துட்டு சொல்லி. ஆனா அவன் போனவன் வர இல்ல, சம்பளம் வாங்காம போயிட்டான். போனவன் வர இல்ல, அவன் ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு கிழமையில சம்பளம் என்ற கையில் இருந்துச்சு. அது அவன் பணம், அது எந்த பணம் அல்ல. அது எந்த சொல்லி எந்த சல்லி அல்லது, அது அவர்த பணம். அந்த பணம் என்ற வியாபாரத்தில் கலப்படம் படக்கூடாது. அந்த பணம் நான் வந்தா கொடுப்பேன் அல்ல, நான் வந்தா கொடுப்பேன் என்பதல்ல. அந்த பணம் என்ற வியாபாரத்தில் கலப்படக்கூடாது. இதுதான் ஹராம் ஹலால், இதுதான் ஹராம் ஹலால். அவர் சொல்றாரு, அந்த ஒரு நாள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க இல்லைன்னா அது எந்த கேபிட்டல்ல சேர்ந்து விடும். அதுல வார வருமானம் எனக்கு ஹராம் இல்ல, ஹலால் இல்ல, ஹராம். அதனால நான் உடனே என்ன தெரியுமா செஞ்சேன்? யா அல்லாஹ்,
அந்த பணத்தை எடுத்து ஒரு ஆட்டை வாங்கி விட்டுட்டேன். அந்த ஆடு சும்மா இருக்கையில் ஆடு ஆட்டினுடைய வேலையை செஞ்சிக்குது. அது ஒரு மந்தையாக மாறிவிட்டது. அதை பராமரிக்கிறது பெரிய ஒரு தொழிலா போயிட்டது. அந்த தனியை பராமரிக்கிறியா? கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து அவர் என்கிட்ட கேட்டாரு, நான் நம்மட கடையில இத்தனாம் திகதி இன்ன மாசம் 5 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால நான் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காம போயிட்டேன். அந்த கூலியை எனக்கு திருப்பி தாரீங்களான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் எதையுமே எதிர்பார்க்காம அந்த மங்கை அனைத்தையும் அப்படியே கொடுத்துட்டேன். யா அல்லாஹ் இது உனக்கு விருப்பம் உதவி செய். இது உனக்கு விருப்பம் உதவி செய். இது உனக்கு தான் செஞ்சேன். இது யாருக்கும் சொல்ல இல்லைதான். இது ஒரு சீக்ரெட். இது இப்படி நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு நாளுடைய சம்பளத்தை எந்த பணத்தில் சேர்க்கிறது அது எனக்கு ஹராம். நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர கேட்டுக்கோங்க. எனக்கு சேர்த்து சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி பில் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி கட்டணும். அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கடன் தந்திருக்கின்றோம். நீங்க இந்த ஏப்ரல் மாசம் பாவிக்கிற பில்ல பாவிக்கிற கரண்ட நீங்க மே மாசம் 15க்கு முன்பு நீங்க செட்டில் பண்ணணும். யோசிக்க பார்ப்போம். ஏற்கனவே பாவிச்சிட்டோம், ஏசிய போட்டோம், ஃபேனை போட்டோம், லைட்டை போட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். பில் வந்திருக்குது. 15 நாள் கிரேஸ் அவகாசம் தந்திருக்கிறாங்க. நாங்க இப்ப கட்ட இல்லண்டா இது ஹலாலா? மத்தல்லுல் வலிய புலுமுன். ஒத்தண்ட சொத்தேல அடிக்கிறது மட்டுமல்ல அநியாயம். ஒத்தண்ட காணி அபகரிக்கிறது மட்டுமல்ல அநியாயம். கடன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்காம ரப்பர் பண்றதும் ஆகப்பெரிய அநியாயம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணுவோம். நான் நீங்களும் ஏண்ட ஜனாசாவ நானும் ஒரு வியாபாரியாக நீங்களும் ஒரு வியாபாரியாக பள்ளியில கொண்டு வந்து வைக்கக்குள்ள அல்லாஹ் எங்களை பத்தி இப்படி பேச வைப்பாங்க. அத்தாஜிர் அஸ்ஸதூகல் அமீன். இரண்டாவதாக துஆ கேட்கிற ஆச்சரியமான துஆ. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் செய்த தவறு தெரியுமா? ஒரு மனிதன் இல்லா போனதுக்கு பிறகு அவரை பற்றி பேசுவது கூட, ஒரு மனிதன் இல்லா போனதுக்கு பிறகு அவருடைய கபரடியில போயிட்டு ஜியாரத்து செய்வது கூட, அவங்களோட போயிட்டு பேசுவது கூட, நாங்க கபரடியில போயிட்டு பேசுவோம், அவங்களை பற்றி புகழுவோம், பாராட்டுவோம். ஆனா இருக்கும் பொழுது கண்டுகொள்ளவே இல்லை. நான மௌத்தாகிட்டாரு, நானவ பத்தி மிச்சம் பேசுவாங்க. தம்பி மௌத்தாகிட்டாரு, தம்பியை பத்தி நிச்சயமா கரைப்பாங்க. ஏன் பெற்றோர்களுடன் கூட போய் நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றோம். மௌத்தானதற்கு பிறகு கபரடிக்கு போறோம், ஏதோ யாசை கிதாபத்துக் கொண்டு. ஏன் அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு முன்னால உம்மா வாப்பா நீங்க எனக்கு ஓதி தந்த யாசீன நான் உங்களுக்கு ஓதுகிறேன், கொஞ்சம் கேளுங்க உம்மான்னு சொல்லி கேட்டு சொன்னா எப்படி இருக்கும்? சொன்னா எப்படி இருக்கும்? கபரடியில் போய் ஓதுறது கூடுமா கூடாது என்று நான் பேச வரையில. நான் சொல்றேன், அதே யாசீன் கிதாப் எடுத்துக் கொண்டு போயிட்டு உம்மக்கு முன்னால போய் நின்று கொண்டு உம்மா நான் ஓதுறேன் யாசீனை கொஞ்சம் கேளுங்க உம்மா, இந்த யாசீனை நீங்க தான் எனக்கு ஓதி தந்தீங்கன்னு சொன்னா எப்படி சந்தோஷமாக இருக்கும் மக்கள்? நாங்க எல்லாரும் யார் தெரியுமா? மனிதர்களை இழந்ததுக்கு பிறகு மனிதர்களை அடக்கம் செய்துவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு அவட பேர்ல பள்ளி கட்டுறது. நான் கேட்கிறேன், உம்மா ஹயாத்தோட இருக்கிறா, வாப்பா ஹயாத்தோட இருக்கிறாங்க. ஏன் ஹயாத்தோட இருக்கக்கூடிய உம்மா வாப்பட பேர்ல உம்மக்கும் வாப்பக்கும் தெரியாம ஒரு பள்ளியை கட்டிட்டு பள்ளி திறப்பு விழா அன்றைக்கு உம்மாவை வாப்பவை கூட்டிக் கொண்டு போயிட்டு உம்மா வாப்பா 2 பேருக்கு முன்னாலேயும் இது உங்களோட பேர்ல கட்டப்பட்ட பள்ளி வாப்பா, இது உங்களோட பேர்ல கட்டப்பட்ட பள்ளி உம்மான்னு சொல்லி அந்த உம்மக்கு சொன்னா எப்படி சந்தோஷமாக இருக்கும்? ஏன் அதை மௌத்துக்கு பிறகு செய்யணும்? ஏன் அதை மௌத்துக்கு பிறகு செய்யணும்? வாழக்குள்ள செய்யக்கூடாதா? மௌத்துக்கு பிறகு செய்வோம், வாழும் பொழுது அதை கூட கூடுதலாக செய்வோம். மூணாவதா 2வது துஆ கேட்கிற ஆச்சரியமான துஆ.
எல்லாருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அந்த இரண்டாவது ஆள் துஆ கேட்டார், யா அல்லாஹ். அவருடைய துஆவுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த வீட்டுல, இந்த பராமரிப்புல, இந்த கஸ்டடியில இந்த உம்மா, இந்த வாப்பா, இந்த பிள்ளைகள், இந்த மனைவி எல்லாரும் இருந்தாங்க. وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ. இந்த பிள்ளைகள், இந்த மனைவி, இந்த பெற்றோர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இந்த பழக்கத்தில் என்ன தெரியுமா இருந்துச்சு? யா அல்லாஹ், இந்த பழக்கத்துல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி யாருக்கு தெரியுமா? இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் தான். இந்த உம்மா வாப்பட தேவைகள், இந்த உம்மா வாப்பட சாப்பாடு, இந்த உம்மா வாப்பாவுடைய கம்ஃபர்ட்டை செஞ்சு போட்டுத்தான் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த மனைவியை நான் பார்ப்பேன். உம்மக்கும் வாப்பக்கும் பிறகுதான் புள்ள, உம்மக்கும் வாப்பக்கும் பிறகுதான் மனைவி. ஒரு நாள் வந்தேன், வாரத்துக்கு லேட் ஆகிட்டு, சாப்பாடு வாங்கி கொண்டு வரணும், நைட் சாப்பாடு வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன், வாரத்துக்கு லேட் ஆகிட்டு. உம்மா பாப்பா ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டாங்க. பிள்ளைகளும் மனைவியும் விழித்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் சரியான பசி, கையில சாப்பாடு இருக்குது. உம்மா பாப்பா தூங்குறாங்க. தூங்குற உம்மா பாப்பாவை எழுப்பாட்டி சாப்பாடு கொடுத்தா அவட தூக்கம் கலைந்து விடும். உம்மா பாப்பாவை எழுப்பாட்டாம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா உம்மா வாப்பட பசியை விடவும் பிள்ளையோட பசியை மேலாக தென்படும். அதனால நான் சாப்பாட்டை கையில வச்சு கொண்டு இந்த பிள்ளைகள் அல அல, என் மனைவி சாப்பாடு கேட்க கேட்க என் உம்மக்கு மாப்பாக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தேன். என் உம்மா மாப்பா விழித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். இந்த செயல் உனக்கு விருப்பமானதாக இருந்தால் எனக்கு உதவி செய்து வாங்கிட்டார். வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மூணாவது நாள் அதை விட ஆச்சரியமானது வாக்கிட்டாங்க. அவர் சொன்னாரு, ஒரு ஹராமான செயலை செய்வதற்கு ஒரு பெண்ணிடத்தில் பணம் கொடுத்து, ஒரு பெண்ணை நெருங்கி, ஒரு பெண்ணை வசப்படுத்தி, அந்த பெண்ணுக்கு பணத்தையும் கொடுத்து விட்டு 400 தங்க காசுகள் கொடுத்து அவளை எனக்கு அவள் வசப்படுத்தி தந்து விட்டால், அந்த பெண்ணுக்கு நெருங்கி விட்டேன். எனக்கும் அந்த பாவத்துக்கு இடையில எந்த ஒரு திரையும் இல்லை. பாவத்தை செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், அல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், அந்த வார்த்தையை கேட்டதான் தாமதம். யா அல்லாஹ், உன்னுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு, கொடுத்த பணத்தையும் எடுக்க இல்லை, அப்படியே ஓடி வந்துட்டேன். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்ய துஆ கேட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்களை நாடி அணுகி இந்த ஹதீஸ படிங்க. வாழ்க்கையில இந்த ஹதீஸ வாழ்க்கையில படிங்க. நெருக்கடிகள் வரும், சிக்கல்கள் வரும், பெரும் பெரும் பாராட்டங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கதவுகளையும் மூடிவிடும். ஆனால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அந்த கதவை திறப்பதற்கு. ஆனால் அந்த கதவு திறக்கப்படுவதற்கு சில அமல்களை ரகசியமாக செய்திருக்கிறீர்கள். சில அமல்களை ரகசியமாக செய்திருக்கிறீர்கள். மனிதர்களுடன் மனிதனாக பழகி பாருங்கள், நல்ல பண்புடன் பழகுங்கள். அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் துணை புரிவானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த பாடம் எனக்கு உங்களுக்கு தேவை. வாழ்க்கை ஒரு சோதனை கூடம். நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. நெருக்கடிகள் எவ்வளவு தான் பெருசாக இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை விட்டு வெளியே வருவதற்குரிய வழியையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த 3 குகைவாசிகள் குகைக்குள்ள போய் பெரியோரு பாராண்டல்லே அனைவருமாக சேர்ந்து தள்ளினாலும் அந்த கல்லை தள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குகைக்குள்ள போய் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களுக்கும் வெளியே வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்தார் என்றால் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும், பெரிய பெரிய பாராண்டல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே கதவுகளை மூடிவிடும். நீங்கள் தள்ள நினைத்தால் தள்ள முடியாது. ஆனால் நீங்கள் செய்த அமல்களை கொண்டு அவைகளை தள்ள முடியும்.
நீங்க செய்த நற்கர்மங்களை கூட அவைகளை தள்ள முடியும். வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானை தந்தருவானாக, நம்பிக்கையை தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள்லாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் நசீபாக்குவாயாக. நல்ல பண்பாடுடைய அகலாக்குடைய மக்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்துவாயாக. நன்மையான கர்மங்களின் மீது ஆர்வத்தை ஆசையை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.